நமக்கு எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கே ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிறோம். அந்த நேரத்தில் யாரா நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி நிற்போம். அந்த நேரத்தில் நமக்கு யாருமே கை நீட்டவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும். நம்ம எதுக்குடா இப்படிலாம் நம்ம நினச்சோமே, நமக்கு ஒருத்தர் கூட நம்ம ஹெல்ப் பண்ணலையா, நமக்கு எதுக்குடா. அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை நல்லா கூட வந்துடுவோம். நல்லா வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி உனக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்றதுக்காண்டி நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா? உண்மையிலே ஒருத்தருக்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது எப்படி? யாரோ ஒருத்தர் நமக்கு செஞ்ச தீங்க போய் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம செய்யலாமா? நம்ம கஷ்டப்படுறோம், ரைட், ஓகே. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு யாரும் உதவி செய்ய கையில் இல்லை. இருந்தாலும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறிய உதவியை அடுத்தவருக்கு செய்யும் போது அது நமக்கு சின்ன பிள்ளைல இருக்கையில் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லைல்ல. நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அந்த வாங்கிக்கிட்ட நபர் அது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒருவேளை நம்ம நாளைக்கு வளர்ந்து போய் நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம்ல. நமக்கு அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம ஹெல்ப் கிடைக்கல அப்படின்றதுக்காண்டி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த பையன் நம்ம ஹெல்ப் கிடைக்குதுன்னு நாளைக்கு இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால நமக்கு யார் ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவியை மற்றவர்களுக்கு செய்யும்.